ரொம்ப வித்தியாசமான ஒரு கட்டில் ஒரு வியாபாரத்தை இருக்கிறதா சொன்னார். அவர்கிட்ட நேரில் போய் பார்த்தோம். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா பார்ட்ஸுமே தனித்தனியாக கலத்தி வச்சுருந்தாரு. அது முழுமையாக கூட இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனாலும் வாங்கிட்டு வந்துட்டோம். குமிழ்லாம் கையில் கொடுத்தாரு. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டிலோட டாப்பில் ஃபிட் பண்ணலான்னு சொன்னார். ரொம்ப வித்தியாசமான மாடல்னு சொன்னார். நம்ம அதை ஃபிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு. கட்டில் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான செட்டப்பில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு மினி மியூசியம் மாதிரி நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு மியூசியம்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம வீட்டில் உள்ள ஒரு 10 பொருள் இருந்தாலும் அதை வந்து ஒரு கலெக்டபிள்ஸ் எல்லாமே கலெக்டபிள்ஸ் தான். அதை கூட நம்ம ஒரு மினி மியூசியமாக வீட்டில் கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ வர போகிற நம்ம கெஸ்ட்டுக்கு நம்ம ரிலேட்டிவ்ஸுக்கு வந்து அதை வந்து அறிமுகப்படுத்தலாம். நம்ம இந்த மினி மியூசியத்தை எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா வால் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பழைய காலத்து எனாமல் போர்டு, அதாவது விளம்பர போர்டுன்னு சொல்லுவோம், அதை வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சைடு 2 தூண், அதாவது இது வீடுகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பழைய காலத்து வீடுகள்லாம் வந்து தூண்கள் இருக்கும், மரத்தூண்கள். ஸோ அதை வச்சுட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பழைய கூண்டு வண்டியோடைய வீலை வந்து டிஸ்பிளேக்காண்டி வச்சுருக்கோம். பார்த்தீங்கனாலே ஒரு நல்ல ஒரு செட்டப் நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அது பக்கத்துலேயே ஒரு போஸ்ட்மேன் தபால் போடுறதுக்குனே ஒரு சின்ன பெட்டி ஒன்று வச்சுருப்பாங்க, அதை மரத்தில் பண்ணியிருக்காங்க, அதை வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், அதாவது ஃப்ளஷ் டேங்கை பொறுத்தளவில் இது வந்து ஒரு 80 வருஷம் பழமையான ஒரு ஃப்ளஷ் டேங்க். கிட்டத்தட்ட 13 கிலோ வெயிட் இருந்து அந்த ஃப்ளஷ் டேங்க்கு ஒரு அழகான ஒரு ஸ்டாண்ட் சேர்ந்து அதை ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ளஷ் டேங்கை பற்றி கம்ப்ளீட் வீடியோ இன்னொரு நாள் வெளியிடுவோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்றைக்கி மிக்ஸி கிரைண்டர் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த டைமில் இந்த மாதிரி அம்மிக்கல், ஆட்டு உரல், திருகல் பயன்படுத்தி வேலைகளை பண்ணாங்க. இந்த மாதிரி திருகல் அப்புறம் உரல்லாம் பயன்படுத்தும் போது உடல் வலிமையோட ஆரோக்கியமாக இருந்தது. பயங்கர ஹெவியாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்க, இது பார்த்திங்கன்னா ஒரு எடக்கல். ஸோ கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 15 கிலோ இருக்கும். அந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி கல்லுலே எடக்கல் பண்ணியிருக்காங்க. அப்படி மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு போட்டையே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த போட்டை பொறுத்தளவில் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா எங்கேயுமே வெல்டிங் கிடையாது, எல்லாமே ரிவீட் ஒர்க் தான். இந்த மாதிரி போட்டங்களை பார்த்தீங்கன்னா அந்த ஆறு மற்றும் குளங்களில் வந்து சும்மா ஒரு டைம் பாஸ்க்கு ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அது பக்கத்தில் பாருங்கள் ஒரு மீன் முள் ஆண்டனா வச்சுருக்கிறோம். இது வந்து எல்லாருமே கிட்டத்தட்ட 80-90களில் உள்ள எல்லாருமே பயன்படுத்தியிருப்பீங்க. ஒரு சேனலை வரவழைக்கணுன்னா கூட இதை பல தடவை நம்ம திருக்கியிருப்போம். இன்னும் கொஞ்சம் திருப்பு. இப்போ தெரியுதா? ஸோ இந்த மாதிரி ஆண்டனா யார் வீட்டிலலாம் பயன்படுத்திருக்கீங்க, யார் வீட்டிலலாம் இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் கட்டாயம் பதிவு பண்ணுங்கள். இதில் ஒரு பைப்பை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். எத்தனை பேர் இந்த மாதிரி பைப்பை பார்த்துருக்கீங்க, பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறத கட்டாயம் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது கமலையேற்றம். அதாவது அந்த டைமில் கமலையேற்றத்தில் பயன்படுத்தப்பட்ட மிகப்பெரிய பக்கெட். இதில் வந்து வெல்டிங்கே கிடையாது, எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிவீட் ஒர்க் தான். இதை பார்த்தீங்கன்னா மாடுகளை வச்சு தான் பெரும்பாலும் கிணத்துலேருந்து தண்ணி இறைச்சி வயலுக்கு பாய்ச்சுவாங்க. ஸோ இதையும் நம்ம வந்து ஒரு கப்பியோட சேர்த்து அழகாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது ரெண்டுமே வந்து பழைய காலத்து மோட்டார் பம்பு. இதை பெயிண்ட் பண்ணி அழகாக டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஏன்னா வெளியில் இருக்கிறதுனால வெயில் மழையில் எதுவும் பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லி பெயிண்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஒரு அழகான என்ட்ரன்ஸ், அதாவது அதுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா 2 கதவை டபுள் டோர் மாதிரி மாற்றிருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் டோர் கதவுகள் எல்லா வீடுகளையுமே இருந்திருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் இந்த மாதிரி கதவுகள் இருந்தால் அதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அப்புறம் மேலே பாருங்கள் ஒரு ஆர்ச் மாடலில் ஒரு கிரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த கிரில் ஒர்க் பொறுத்தவரை இதில் உள்ள ஒரே ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிவீட் ஒர்க் தான். எந்த இடத்துலையுமே ஜாயிண்ட் கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அங்கங்கே ரிவீட்ஸ் இருக்கும். ஸோ இந்த ரிவீட்ஸை வச்சு தான் இணைச்சி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 100 வருஷம் பழமையான ஒரு கிரில் ஒர்க். இன்றைக்கி இந்த மாதிரி ஒர்க்குகள் கிடையாது. நம்ம மினி மியூசியத்துக்குள்ளே சில வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அதாவது டிஸ்பிளே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அது முடிஞ்ச உடனே முழு வீடியோவை வெளியிடுவோம். இந்த கட்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கட்டில் மாட்டுறதுக்கு எந்த ஒரு போல்ட் நட் எதுவுமே கிடையாது. இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா லாக்கிங் சிஸ்டம் மாதிரி தான் இருக்குது. கரெக்டாக அந்த பிளேஸில் வச்சிட்டோம் அப்படின்னா லாக் ஆகிடுது. கட்டிலோட கால் லென்த் கிட்டத்தட்ட 7 அடி இருக்குது. இந்த 7 அடி லென்த் கால் ஏன் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோட லாஸ்ட்டில் உங்களுக்கே தெரியும். அப்புறம் அடுத்த சைடு ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் வந்து எந்த இடத்துல எதுவுமே ஷேக் ஆகிற ஒரு ஃபீலே இல்லை, கரெக்டாக இருக்குது. கட்டில் மட்டும்னா கண்டிப்பாக ஒரு 3 பேர் வேணும், இல்லைன்னா அந்த கட்டில் வந்து ஃபிட் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். கட்டில் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுது. அதை ஃபிட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. அதாவது சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6.5க்கு 5 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கட்டிலோட பாதி வேலை தான் முடிச்சிருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 சைடும் நெத்தி அதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடை ஃபிக்ஸ் பண்ணுறோம். இதை வச்ச உடனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பயங்கர சைஸாக தெரியுது. அதாவது மதராசப்பட்டினம் படத்தில் கூட எம்ஜெக்ஷனுடைய கட்டில் இந்த மாதிரி தான் இருக்கும், இவ்வளோ பெருசாக இருக்கும். ஃபிட் பண்ணிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த சைடு ஃபிக்ஸ் பண்ணுறோம். எல்லாமே லைட் வெயிட்டாக தான் இருக்குது, ஆனால் நல்ல சாலிடாக இருக்குது. அதாவது லைட் வெயிட்டாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரொம்ப வளைவுலாம் இல்லை.
ஸோ அடுத்த சைடே ஃபிட் பண்ணிட்டோம். அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த கட்டிலை பொறுத்த வரைக்கும் எந்த வேலைப்பாடுகள் பெரிய அளவில் இல்லை அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா இந்த பைப்பெல்லாம் வந்து பித்தளை தகடை வச்சு அப்படி பேக் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பபுள்ஸ் பித்தளை பபுள்ஸ் இருக்குது. அப்புறம் இதில் பாருங்கள் காஸ்டைனில் அழகான ஃப்ளவர் ஒர்க். அப்புறம் கீழே கையை அப்படி கை வந்து இந்த கம்பியை தூக்குற மாதிரி ஒரு டிசைன். இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கைகள் மாதிரி அதை அந்த கம்பியை தூக்கி பிடிக்கிற மாதிரி ஒரு டிசைன் பண்ணிடுறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த கம்பி வந்து டாப்பில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஐயோ, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தட்டிட்டோம், ஆனாலும் வந்து பானைக்கு எந்த டேமேஜும் இல்லை. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இது இவ்வளோ பெரிய பானைகளா, கிட்டத்தட்ட 5 அடி ஹைட் இருக்குது, 6 அடி ஹைட் இருக்குது, 3 அடி ஹைட் இருக்குது. இதெல்லாம் இவ்வளோ பெரிய மண்பானைகள் இருந்தது அப்படின்னு கேட்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து அதாவது நம்ம நெல், அதாவது விதை நெல், அப்புறம் வந்து உணவுக்கு பயன்படக்கூடிய நெல்களை வந்து சேமிக்கிறதுக்கான ஒரு சேமிப்பு களஞ்சியம்னே சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது. இதில் வந்து 3 பானையில் இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்குது. இது எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து பானையை நிப்பாட்டி வச்சுட்டு மேலே நெல்லை போடுவோம். அதை அப்புறம் நம்ம எடுக்கணும் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து அடைச்சி வச்சுருப்பாங்க, துணி எதாவது வச்சு அடைச்சி வச்சுருப்பாங்க. அப்புறம் அது நம்ம உருவணும்னு வைங்களேன், மேலே உள்ள நெல் வந்து நமக்கு வந்து கிடைக்கும், அப்படியே கீழே வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப சின்ன பானையாக இருக்குது. இதெல்லாம் பாருங்களேன், பழைய காலத்து நெல் என்ன கூடும் கிடக்கு. இப்போ பாருங்களேன், பழைய காலத்து நெல் அது கூட சேர்ந்து எலி புழுக்கோடும் கிடக்கு. ஓகே, நம்ம கட்டில் ஃபிட் பண்ணுற வேலையை தொடரலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த பைப்பு வந்து டாப்பில் ஃபிட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. வீடியோட ஆரம்பத்துலேயே சொன்னோம், அந்த கட்டிலோட காலோட லென்த் கிட்டத்தட்ட 7 அடி இருக்குது, 7 அடி இருக்குன்னு சொன்னோம். அது எதுக்கு அப்படின்னா கொசுவலை ஃபிட் பண்ணுறதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. இந்த குமிழை நம்ம ஃபஸ்ட்லேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கூடாது. நம்ம கூட இதை வந்து டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக வந்து கொடுத்துருக்காங்கன்னு நினச்சோம். ஆனால் அது டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக இல்லை, இதான் அதனுடைய நட்டு. ஃபஸ்ட்டில் இதை கலத்திட்டு இந்த பைப்பை இந்த காரில் வச்சுட்டு நட்டை போட்டு திரிக்கிற வண்டி தான். ஸோ கொசுவலை கிட்டத்தட்ட ரெடி. ஸோ நம்ம ஏறி நிற்கிற சேர் கூட 70-80களில் ரொம்ப பிரபலமான சேர்கள். இந்த மாதிரி சேர்கள் இல்லாத கல்யாணம் விட பார்க்கவே முடியாது. இன்னைக்கு கூட பாருங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, ஏறினா கூட வளையல எந்த அளவுக்கு கண்டிஷனாக இருக்குன்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பெட்டை போடுறதுக்கு இதை ஃபிட் பண்ண முடியல, கஷ்டமாக தான் இருக்குது. அங்கங்கே சில பெண்ட் இருக்கிறதுனால இதை வந்து கரெக்டாக ஃபிட் பண்ண முடியல நமக்கு. ஸோ ரொம்ப நேரம் போராட்டிக்கிட்டு இருந்தோம் எப்படி இந்த பட்டையை ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. இந்த பட்டைலாம் ஏன் அப்படின்னா இதுக்கு மேலே பெட்டு போடுறதுக்கு. ஸோ பிறகுதான் தெரிஞ்சு இந்த ஃப்ரேமை கலத்திட்டு இந்த பட்டாவளதே அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப அந்த காடிக்குள்ளே போடணும், அவ்வளோதான் வேலை. அப்புறம் கரெக்டாக அதில் ப்ளேஸ் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப ஈஸியான வேலை. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குறுக்கு பட்டை ஏற்கனவே இந்த பட்டையை ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ அதே மெத்தட் தான் இந்த சைட்லேயும். ஸோ பார்த்திங்கன்னா இதில் வந்து ரிவீட்ஸு எல்லாமே திரும்பி கிடக்கு. ஸோ இதில் வந்து ரிவீட்ஸ் எல்லாமே திரும்பி கிடக்கு. ஸோ இதில் வந்து சில வேலைகள் இருக்குது, அதனால் நம்மளால் கரெக்டாக எல்லா பட்டையும் ஃபிட் பண்ண முடியல. இந்த பட்டையை பொறுத்தளவில் இதில் ஃபிட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி அமுக்கணும்னு வைங்களேன், ஒரு ஸ்ப்ரிங் ஆக்ஷன் மாதிரி கிடைக்கி. ஒரு சாதாரண ஒரு பெட்டை போட்டால் கூட நமக்கு ஒரு ஸ்ப்ரிங்குள்ள ஒரு மேட் போட்ட ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அப்புறம் பெட்டை போட்டோம் அப்படின்னா கட்டில் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் இது ரொம்ப சின்ன பெட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இது 5 அடிங்கிறதுனால நமக்கு வந்து ரொம்ப அகலமான பெட்டு தேவைப்படுது. பெட் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப பிரம்மாண்டமான கட்டில். இந்த மாதிரி வித்தியாசமான கட்டில் பார்த்துருந்தீங்கன்னா அந்த கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மிக நன்றி, மீண்டும் சந்திக்கலாம்.